ஹலோ மக்களே, பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு செங்கல்பட்டில். எதனால் டிராஃபிக்கு என்ன எதுவும் எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இதை காமிக்கணும்னு தோணுச்சு. பாருங்கள், செங்கல்பட்டில் கிளம்பி வந்துட்டோம். செங்கல்பட்டில் 1ஆந்தேதி அதுமா இந்த மாதிரி டிராஃபிக் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் தூரம் ஈஸியாகலே போய் கூட ஏறி இருக்கலாம். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இன்றைக்கி 1ஆந்தேதின்றதுனால அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்காதுன்னு நினச்சி நான் அந்த ரூட்டில் வந்துட்டேன். ஆனால் இங்கே செம்ம டிராஃபிக்காக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்த்து சேஃபாக போங்க. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்த்து சேஃபாக போங்க. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது ஜான் அண்ட் சன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தாவூத் பிரியாணி. தாவூத் தானே, ஆம்பூர் தாவூத் பிரியாணி வந்திருக்கோம். உள்ளே போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அடுத்த எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்றத வீடியோவில் சொல்கிறேன். ஹாய் காய்ஸ், நம்ம ஆம்பூர் தாவூத் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு 65 பிரியாணி வாங்கிருக்கோம். வாங்க எப்படி டேஸ்ட் இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்புறமா பிரியாணி இதை மாட்டேன். ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. பிரியாணி ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ரொம்பவே டிசப்பாயின்ட் ஆகிட்டோம். ஆனால் டேஸ்ட்ல கண்டிப்பாக சூப்பராக இருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்கு.
ஹலோ பிரியாணி ஹாய் நல்லா ஃப்ரெண்ட்ஸ். இருக்கு, ஆனா சர்வீஸ் தான் சரியில்லை. வெரி வெரி டிசப்பாயிண்டட் गाइस. ஆமாம், ஆனால் பிரியாணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டில் நல்லா இருக்கு. ஆனால் வந்து பீஸும் இல்லை, ஆனால் டேஸ்ட் ஓகே. பட் ஆனால் சர்வீஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. மத்தபடி பார்த்தா 5 ஸ்டார் கொடுக்கும். 5 ஸ்டார் கொடுத்துருவார் இவர். ஆனால் சர்வீஸும் சரியில்லை, பீஸும் இல்லை. ஆனால் இவர் 5 ஸ்டார் 3 ஸ்டார் 3 ஸ்டார். ஓகே பாய். இல்லனா 5 ஸ்டார். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பின்னாடி இருந்து ஒருத்தங்க சர்ப்ரைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பண்ணுறது இங்கே பாருங்கள், ஹில்ஸில் மாட்டிக்கிட்டோம். பயங்கரமான டிராஃபிக்கு, வேறு வழி இல்லாமல் இங்கே இருக்கோம். இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 1 ஹவர் இங்கேயே தான் இருக்கும். 1 மணி நேரமா ஒரே இடத்துல இருக்கோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க. திருப்பி சொல்றேன் गाइस, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. அந்த அம்மா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேமராமேன் ஸ்டார்ட்ஸ் டு டேக் கேமரா. பூம் பூம். 1 ஹவராக நாங்கள் இங்கே மாட்டின்னு முழிச்சின்னு இருக்கோம். 1 ஹவர்ல தெரியல. 1 ஹவராக மாட்டின்னு முழிச்சின்னு இருக்கோம். என்ன பண்ணுறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 ஹவராக நாங்கள் உள்ளே மாட்டின்னு முழிச்சிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறதுனே புரியல, ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மூணாறு ட்ரிப்பு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தரோம். அதனால நம்ம கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் வந்து நீங்கள் வந்து மூணாறு வந்தீங்கன்னா டேயில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நைட்டு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இங்கே ரொம்ப நேரமாக நாங்கள் ஒரு 1 ஹவருக்கு மேலே இங்கே மாட்டிட்டோம். பயங்கர கஷ்டம். இந்த பாருங்கள், எங்கள் ஆளுங்கெல்லாம் ரொம்ப சேடாயிட்டாங்க. ஒரே நான் ஜாலியா நம்பறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் மட்டும் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. எல்லாமே பண்ணுங்கள். எல்லாமே பண்ணுங்க. ஆனால் தயவுசெய்து பண்றாதீங்க. மூணாறு வந்தீங்கன்னா மறக்காமல் டே ட்ரிப்பை ட்ரை பண்ணுங்கள். அன்சப்ஸ்கிரைப் மட்டும் இல்ல பண்றாதீங்க. பஸ் போறதுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பஸ் இது போற வரது. அதனால் ககாஷி ககாஷினா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்படி தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜோக் பண்றேன். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். எப்படி தான் இந்த இடத்த விட்டு போக போகிறோன்னு தெரியல. மாட்டிக்கணும் गाइस, ஆனா மாட்டிக்கணும். கார் எங்க Bye friends. நந்து போயிட்டு போய் மேல ட்ரை பண்ணி மேலே போகிறோம். மேலே போயிட்டு அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவாக போடுறோம். இது வந்து பாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதுவே விட்டுதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம் காந்தலூர். ஹில்லு இதுங்க பார்க்குறதுக்கே. நைட்லேயே காலையிலே உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். பயங்கர வெரி அப்பா, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லவே முடியாது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து சூப்பரான இடம். இதனால தானே அந்த மாதிரி இருக்கு இடம். அப்படியே வாங்க, அந்த இடத்தோட இதை காமிக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெசார்ட்டு, எப்பா 6 மரம் இருக்குது ரெசார்ட்டு. அவங்க கண்டிப்பாக இங்கே காந்தலூர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டிரைவர்ஸ் தயவுசெய்து வந்துடாதீங்க. ரொம்ப 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 கஷ்டம், முடியாது. ரெசார்ட் வந்து ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா தான் இருந்தது. ஆனால் உள்ளே ஏறி போகும்போது என்னன்னு தெரியல, ஒரே சவுண்டாக இருந்தது. என்னடா ஒரே சவுண்டாக இருக்கேன்னு சொல்லி டவுட்டாக அப்படியே கேமராவை போயிட்டு கிட்ட போய் பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு அருவி மாதிரி தண்ணி கொட்டிகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டோம்னா மலை மேலே இருந்து வருது போல் அந்த தண்ணி. சரி ஓகே, இதை காலையிலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா அதோட இதுவும் இருந்தது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. சரி ஓகே, போயிட்டு எட்டி பார்த்தோம். அந்த பக்கம் போய் எட்டி பார்க்கலாம், அந்த தண்ணி எங்கடா போகுதுன்னு பார்த்தோன்னா அப்படியே காவா மாதிரி போய் அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு இடத்துல கொட்டி அங்கேருந்து பயங்கர தூரமாக போயிட்டுருக்கு. ரொம்ப ரோடு, நம்ம ஏறி வந்த ரோடு வழியாக அங்கே போயிட்டு கிராஸ் பண்ணி போகுது. சரி, இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். மக்களே, நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கள் சேனலை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம மேலே போயிட்டு எங்கள் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முடிவு பண்ணி உள்ளே போயிட்டோம். நாங்கள் லேட்டாக வந்ததுனால
எங்களுக்கு ஒரு சின்ன ரூம் தான் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே நைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். உள்ளே போனோன்னே எங்களுக்கு ஒரு ஷாக். ரூம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ரூம் சைஸ் என்னன்றதை நீங்களே பாருங்கள். அந்த ரூம் சைஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் செம்ம சில்லாக இருந்ததுங்க. கிளைமேட் சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். உள்ளே வந்தோன்னே ஒரு நல்ல வைப் இருந்தது. இந்த ரூம் தான் எங்களுக்கு ஒரு அலாட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு சின்ன வீடியோ. இதுதாங்க நாங்கள் தங்கியிருக்க ரூம். முதல் நாள் நாங்கள் தங்கின ரூம் இதான். அடுத்த நாள் எங்களுக்கு ஒரு பெரிய ரூம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் GoPro stop recording. ஒரு வழியா பிஸ்கெட்டு சாக்லேட்டு நொறுங்கிடுச்சு ப்ரோ. ப்ரோ சிஸ்டர் ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2 இடத்த சூப்பராக சுற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய இது ஸ்டார்ட் ஆகுது. 2வது நாள். நம்ம வந்து காந்தலூர்லேருந்து என்னென்ன முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன சுற்றி காட்ட முடியுமோ அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். பக்காவாக இருக்கும். 3 ஏரியா தான், நிறையெல்லாம் போக முடியாது, டைம் இல்லை. ஒரு 2 இடம் கவர் பண்ணலான்னு இருக்கோம். கவர் பண்ணிவிட்டு வீடியோவில் போகிறோம். குவாலிட்டி மஜாவாக இருக்கா? ஏன்னா கோப்ரோ. வாங்க போகலாம். சவுண்ட் வருதும் இல்லை நார்மலாக. GoPro stop recording. பேசுங்க பாருங்க. அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஒரு டீ சாப்பிட்லான்னு ஒரு கடைக்கு போனோம். நிறைய நாங்கள் ஆக்சுவலாக வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போனால் பயங்கரமான டிராஃபிக். அதனால் நம்ம ஓட்ட முடியாது. இங்கே நாங்கள் டிசைட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து ஜீப் பிடிச்சி போகலான்னு முடிவு பண்ணி இப்போது அங்கே வண்டி எடுத்த இடத்துல ஒரு டீ கடை இருந்தது. சரி அங்கே டீ சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிறோம். டீ சாப்பிட்டுட்டு அப்புறமா டீ சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம் சார். டீ சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம்.
ஹாய் கைஸ், நம்ம இப்போது SM டீ ஸ்டாலுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு டீயை குடிச்சிட்டு போகலான்ட்டு. சூடாக சூப்பராக இஞ்சி போட்டு சூப்பராக பக்காவாக இருக்குது. ரெசார்ட் ரெசார்ட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு போங்க. இந்த மாதிரி ஒரு நேச்சரில் டீ குடிக்கணும். இந்த டீ கடை பேர் SM டீ ஸ்டால். நான் தெரியல. இல்லை இவர் டீ குடிக்கிற மாதிரி இந்த பாப்கார்னை ஃபுல்லாக கேரி பண்ணிட்டாரு. பாதி தான் கேரி பண்ணிட்டு இப்போ டீ குடிக்கிறாரு. அப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அங்கே வந்து ரொம்ப சுத்தமாக இடமே கிடைக்கல. அப்படியே தேடி கண்டுபிடிச்சி இந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஓரளவுக்கு இடம் கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது, நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இந்த ஹோட்டலை தேர்ந்தெடுத்து வந்துட்டோம். இப்போ வந்து ஆர்டர்லாம் கொடுத்தாச்சு. வந்த உடனே சிக்கன் பிரியாணி எல்லா ஐட்டமும் சொல்லியிருக்கோம். இவர் தான் சாப்பாடு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்ச நான்வெஜ் தான் வேணுமா, வெஜ்ஜு வேணான்ட்டு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் கீழே வந்துருக்காங்க. ரொம்ப நேரம் ஆச்சு கைஸ். இந்த இது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். இந்த இது வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். சாப்பாடை தேடி அழிஞ்சு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம். ஓகே, ஃபுட்டு வரட்டும். அப்புறம் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குது பார்த்து நம்மளுக்கு தான் இது ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி. நாங்கள் பிரியாணினா நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்து வெள்ளை கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. உள்ளே பார்த்தோன்னா மசாலா போட்டுருக்கு. சரி, போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஊரோட பிரியாணி இப்படி தான். பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஒரு குழம்பு மாதிரி வச்சு அதை போய் மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. ஒரு பீஃப் சூப்பர். ஓகே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடுறேன். அப்பதான் நல்லா இருக்கு வீடியோ. அதெல்லாம் இருக்க முடியல. ஹாய், ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டுடே காலையில் தூக்கத்தில் ஏஞ்சி பார்த்தோன்னா ஓவர் பனி. அதனால் என்ன பண்ணோம், லைட்டாக கொஞ்சம் நேரம் கட்டையை போட்டு ஏற்றி அது கூட கொஞ்சம் நேரம் குளிர் கம்மியிருக்கோம். என்னப்பா குழந்தை மாதிரி பேசுறீங்க? இதான் நம்ம கேமரா. ஹாய், ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆப்பிள் ஃபார்முக்கு வந்துட்டோம். உள்ளே போய் பார்ப்போம். ஆப்பிள் ஃபார்மில் போய் பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துடும். ஒயின்லாம் பண்ணுறீங்களா? ஒயின் ஜாம்லாம் இருக்குதா? நாங்கள் போயிட்டு வரும்போது வாங்கிக்கிறோம். இது என்னது? இது தக்காளி. பேஷன் ஃப்ரூட். துணி தான் காய போட்டு வச்சுக்கிறேன். ஏய், எட்டுமே பார்க்க அப்படியே பச்சை பசங்க இருக்கு காய்ஸ். எடுமே பார்க்க பச்சையா இருக்காங்க. இங்கே போகிறேன்.
ஒயிட் சப்போட்டான்னு ஒன்று சொன்னாங்க உள்ளே இருக்கா இது என்னது பிளாக் சப்போட்டாடா க்ளோஸ் சப்போட்டா பெருசாக இருக்கு பிளாக் சப்போட்டாடா ஓகேவா சப்போட்டா பிளாக் சப்போட்டா இதில் பேசுங்க பாருங்க இதான்டா சொல்லித்தானே வரேன் பிளாக் சப்போட்டான்னு இங்கே போய் பூசணிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்கு இங்க பாருங்க பிளான்ட்ஸ் இருக்கு இங்க வந்து பிளான்ட் ஏய் கோஸ் அழகா இருக்கா மாமாக்கான கிட்ட க்ளோஸ் அப் பூசணிக்காய் ஏய் என்ன காமிக்கிறீங்க கீழே போலாம் கீழே காம்பாங்களா முன்னாடி நம்ம போன பிளாக்பெரி அந்த ரெட் கலரா இருக்கு பாருங்க அது பிளாக்பெரி அல்ல அது கொஞ்சம் தூரமா இருக்கு அதான் ஒயிட் சப்போட்டா உங்களுக்கு வேற தெரியல गाइस இது நம்ம கொடைக்கானல்ல இருக்கும்போது இது ப்ளம்மா இது ஓகே ஓகே நம்ம இது ப்ளம் ஒரே புள்ளியா நிறைய ஏய் தோபரா ஒயிட் சப்போட்டா தோபரா സാധാരണ കേട്ടിനടുത്ത് പറഞ്ഞിട്ടേ കേട്ടിനോ പിന്നെ ചെറിയ കായ കാണാൻ മാത്രം ஒயிட் சப்போட்டாடா நம்ம வந்து சூப்பராக வந்து ஒரு வழியா ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சோம் ബ്ലാക്ക്ബെറി ജാം இந்த மாதிரி இடத்துக்காக தான் ரொம்ப நாம தேடி வந்தோம் गाइस கட்சில கட்சிச்சு தேடி தேடி எங்கடா வேஸ்ட் ஆகிட போதோன்னு நினச்சோம் கீழே தான் இறங்கி போயிருப்போம் அந்த லிட்டில் ஃப்ளவர் ஃபார்ம் பார்த்துப்போம் இது என்னது ஒயிட் சப்போட்டா ஒயிட் சப்போட்டா இது தூரமாக இருக்குடா எதுவும் கிட்ட இல்லை தூரமா இருக்கு ஃபார்ம்ல ஈஸியா பக்கத்துல கொஞ்சம் தூரம் அப்படி இது வந்தனா பிச்சு ஃபேஷன் ஃபேஷன் ஃப்ரூட் அதாங்க பார்த்தோம் ജെല്ലി മാതിരി ഇരിക്കും മഞ്ഞ കളറിൽ ஓகே ஆரஞ்சு காஞ்சி போயிருக்கு ഇതൊക്കെ മുസമ്പി முசம்பி സാത്തിക്കുടി எப்போ இது சீசன் இல்லையோ வெயில் காலத்தில் வருமா അതൊക്കെ நீ எங்கப்பா முன்னாடி போறீங்க பின்னாடி வாங்கப்பா അത് ഫാഷൻ ഫ്രൂട്ട് മൂത്തിരുന്നല്ലോ நீ போயிட்டே இருக்கேன் பாருங்க guys செம்ம இருட்டு மரமா வேற என்ன தெரியல இதோ பாருங்க இங்கே பாரு இங்கே பாரு ஃபேஷன் ஃபேஷன் ஃப்ரூட்டா இதா ஃபேஷன் ஃப்ரூட் गाइस கைஸ் இவர்கிட்ட അതൊക്കെ ഫാഷൻ பக்கத்துல காமிக்க முடியுது இப்பதான் ஃபேஷன் ஃப்ரூட் இதெல்லாம் பேஷன் ஃப்ரூட் இது பேஷன் ஃப்ரூட் எங்க இருக்குன்னு தெரியல பாப்போம் இது பாரு பேரிக்கா பெரிக்கா எங்கடா இருக்கு பேரிக்காவே இல்லை மேலே அது பேரிக்கா இல்லையா அது இல்லப்பா பேரிக்கா இது ஆனா இங்க ரோஸ் லெஃப்ட் சைடுல பாருமா ஈஸியா இருக்கு வாவ் பேரிக்காலாம் இல்லை தொடக்கூடாது பெனி பேரிக்கா வாவ் நான் பக்கத்துல சூப்பர் இது டேரி பூன்னு சொல்லுவாங்க டெய்ரி பூ சூப்பரா இருக்கு சூப்பர் இங்க பாரு இங்க இந்த பக்கம் பாரு என்ன இருக்கு மச் க்ளோசர் அதுல அந்த பீச் கலர் இதோ ஆப்பிள் தெரியல ஓ ஆப்பிள் வந்து இப்போ இது இல்லை போல என்னப்பா சீசன் டைமில் தான் இருக்கும் ஜூலை ஆகஸ்ட் சீசன் இப்போ இல்லை இதெல்லாம் ஆப்பிள் இதெல்லாம் ஆப்பிள் தான் இது லெமன் ஏய் லெமன்ரா சாத்துக்குடி சாத்துக்குடியா இது ஓகே இங்கே பாரு அது வந்து மரத்தக்காளி இதா இருக்குது ஒரு ஆப்பிள் சாத்துக்குடி இந்த இப்படி காமினா ஆப்பிள் போய் யாரும் இழுத்து உடச்சி இது ஆப்பிள்ரா யாரும் இழுத்து வச்சிருக்காங்க க்ளோசர் அதே நம்ம அது மொத்தத்தில் செம்ம ரெட்டிஷா இருக்கு guys. முசம்பி அது இங்க வந்து இது ஏதோ இங்க பாருங்க கைஸ் தோ பாருங்க எவ்வளவு அப்படியே கலர் கொஞ்சம் கூட இதுவாகல ஃபேடே ஆகாம அப்படியே பச்சை கலரா தோ பாருங்க தர்பூசணி அது
செடியில் வரும்ல தக்காளி, இது வந்து மரத்தக்காளி. மரத்தக்காளி இதென்னது? அது சன்புளூர். சன்ஃப்ளவர் இதான் சன்ஃப்ளவரா? சன்ஃப்ளவர் ஆனா மேல சன் இல்லையே. சன்னை யூஸ் பண்ணி தானே சென்னை இது வந்து ஆரஞ்சு. பேரிக்காய் போகிறோம். ஒரே ஒரு பேரிக்காய் இருக்குமா? பேரிக்காய் பேரிக்காய். இது என்னது? முசம்பிடா? இல்லை இல்லை இல்லை, சாத்துக்குடி தான் இருக்கு. சாத்துக்குடி இல்லை இல்லை. இந்த இடம் கொஞ்சம் பிளெயினா ഇതൊക്കെ സീനി ചെറുപുളൂർ. நீ கேட்டபில்லரப்பா எடுத்து அதான் பிளாக்பெரி. ஒரு 100 கிராம் கொடுங்க. தனியாக போடுங்க, நல்லா போடுங்க. பிளாக்பெரி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிளாக்பெரி இங்கே சுற்றி பார்த்ததில் பிளாக்பெரி பார்க்க சூப்பராக இருந்தது. சரி வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயின். இது வந்து பிளாக்பெரியோட ஒயின். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு, வேறு லெவல் டேஸ்ட்டு. எடுப்பாங்க. கண்டிப்பாக வந்தால் இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற இடத்துல வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா, டேஸ்ட் பண்ணேன், அருமையாக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தி. சாப்பிடுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க எங்களை மாதிரியே. புளிப்பாக தான் இருக்கும். ரைட்டா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு வந்து சிக்கன், சப்பாத்தி, இட்லி இங்கே ரெசார்ட்லேயே ஆர்டர் பண்ணியிருந்தோம். வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை ஊற்றி சாப்பிட்லான்ட்டு பார்க்குறோம். இப்போது நம்ம வந்து நம்ம கோ ஆக்டர் வந்து சொல்லுவார் எப்படி இருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்கு. வேறு லெவல் டெம்டிங்காக இருக்குது. அப்படியே வாசனையே டெம்டிங்காக இருந்துச்சு எனக்கு. சூடா இட்லி. சட்னி தானே கேட்டா, தெளிவா சாம்பார் கொடுத்துருக்காரு. சட்னி கேட்டோம், சாம்பார் கொடுத்துருக்காரு. தெளிவா சொன்னோம், சட்னி கொடுக்காதீங்க. இட்லி நல்லா பூ மாதிரி இருக்கு. சாம்பார் கொடுக்காதீங்க, இட்லி நல்லா பூ மாதிரி இருக்கு. சிக்கன் நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த குழம்புல அவ்வளோ எண்ணெய் இருந்தது, நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம். அவ்வளோ எண்ணெய் போட்டு குழம்பு பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரும் இவ்வளோ எண்ணெய் போட்டு குழம்பு பண்ணாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி இடத்துல அதிகமாக எண்ணெய் போட்டிருக்காங்க. சப்பாத்தி வந்து ரொம்ப தடியாக இருக்கு. உங்கள் சரௌண்டிங்ஸில் இந்த மாதிரி அதிகமாக எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு கொஞ்சம் நீக்கிட்டு சாப்பிடலாம். ஓகே. சரௌண்டிங்ஸ் இந்த சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தடியாக இருக்கு. ஆனால் இங்கே வந்து ஹோட்டலே கிடைக்கல, ஹோட்டலே இல்லை. ஆமாம், அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து தெய்வ அமிர்தம், தேவாமிர்தம். அதுதான் தெய்வ அமிர்தம்னு சொன்னேன். ஆக்சுவலாக இது கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இந்த ஃபுட்டு நம்ம கிடைக்கிறதுக்கு கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு இதை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும். பாய். சாம்பார் சுமாராக இருக்கு. எங்கள் அப்பாவை ஃபாலோலாம் பண்ணுறாங்க தெரியுமா சில பேர். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம நைட்டில் ஒரு வீடியோ எடுத்துட்டுருக்கோம். தெரியாது, இருட்டாக இருக்கல, எப்படி தெரியும்? என் மூஞ்சிலே பார்க்க தெரியாது. இதோ பாருங்க, மொத்த குடும்பமே இதோ தான் இருக்குது. இது எங்கள் அப்பா. இப்போ ஒன்று காலையில் ஒன்று நடுறா. இது எங்கள் அக்கா. யார் உங்கள் அக்கா? இது எங்கள் அம்மா. இது எங்கள் அண்ணா.
கேமராமேன் இங்கே காமிங்க கேமராமேன். ஃபோட்டோ எடுக்கிறார் கேமராமேனு. இப்போ நல்லாவே கிளியராக காமிக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை காமிக்கிறேன், எங்கள் அக்காவை காமிக்கிறேன், எங்கள் அப்பாவை காமிக்கிறேன், இப்போ என்ன காமிக்கிறேன். தெரிறேண்ணா அப்பா, தெரிறேண்ணாப்பா. இப்போ எங்கள் அண்ணாவை காமிக்கிறேன். அவன் கருப்பு ட்ரெஸ் போட்டுருக்கனால தரல, இருங்க வைக்கிறனால என்னோட நல்லா. டேய் அநியாயத்துன்னு எடுத்துக்குள்ளே போயிருக்கடா. இந்த வரைக்கும் தெரிலன்னு தரல. ஆமாம் உங்களுக்கு தெரியாது கை சிடுங்க, வெளிச்சத்துலேயே வந்துடுறேன். அங்கே அவ்வளோ எடுத்துட்டு போனேன் அப்படி தெரியும். இதாங்க ரெசார்ட் தங்கியிருக்குமே, இந்த ரெசார்ட் தான் மேலே. இதான் தங்க ரெசார்ட்டு. அங்கே அப்படியே தண்ணி ஒழுவ சவுண்ட் கேட்க பாருங்க. இங்கேருந்து வர தண்ணி தான். சரிடா பக்கத்தில் பாலம் போகுது, கீழேக்கா போகுது, எதுக்கு போகுதுன்னு. சரி நடந்து போவோம். அப்படியே கொஞ்சம் தூரம் மேலேக்கா என்ன பெரிய வெண்ணு என்னங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறது, நம்ம டான்ஸ் ஆட எடுக்கிறீங்களா? ராணு பொம்பருக்கு ராணு ராணு பொம்பருக்கு வருதா பாரு அந்த பாட்டு. அதெல்லாம் இருக்க முடியல. ஹாய், ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டுடே காலையில் தூக்கத்தில் ஏஞ்சி பார்த்தோன்னா ஓவர் பனி. அதனால் என்ன பண்ணோம், லைட்டாக கொஞ்சம் நேரம் கட்டையை போட்டு ஏற்றி அது கூட கொஞ்சம் நேரம் குளிர் கம்மிட்டுருக்கோம். என்னப்பா குழந்த மாதிரி பேசுறீங்க. இதான் நம்ம. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி நைட்டு வந்ததுனால உங்களுக்கு இந்த ஃபால்ஸை காமிச்சேன். இருட்டில் ஒன்றுமே தெரியல. இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வெளிச்சத்தில் இந்த ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா வாவ் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம ரூம் பக்கத்துலேயே இதுதான் நம்ம ரூம் பக்கத்தில் இந்த ஃபால்ஸு. நைட்டெல்லாம் சும்மா சூப்பராக இருந்தது. நம்ம எக்ஸலண்ட்டாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த ஃபால்ஸில். வாவ் ரூம்மே இருக்குது, குளிக்கலாம் முடியாது. இந்த ரூமோட லொக்கேஷன் வேணால் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன், ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன் பாருங்கள். இந்த ரூம் வந்து எக்ஸலண்ட்டான ரூமு, நல்லா கவனிச்சிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. கொஞ்சம் லேட்டாக வருது எல்லாம், அதனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஊர். சாப்பாடை நம்பி வந்துடாதீங்க. சாப்பாடு நம்ம மற்ற ஊருக்கு போகிற மாதிரி ஈஸியாக இருக்கு. இங்கே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சாப்பாடு இவங்க செஞ்சு தர சாப்பாடு பெட்டராக இருக்குது. இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். வெளியில் ஹோட்டல்ஸ் தான் போனால் ரொம்ப தூரம் போகணும். அதனால் மற்ற ஊருக்கு போகிற மாதிரி இது வந்து ஒரு கிராமம், அதனால் நல்ல சாப்பாடு கிடைக்கிது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இங்கே சொன்னீங்கன்னா செஞ்சு தருவாங்க. வெளியில் போயிட்டு அலைஞ்சி திரிஞ்சு நேற்று நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நைட்டு ஒரு டீ குடிக்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து போனேன். அந்த மாதிரி நீங்களும் எதுவும் மாட்டிக்காமல் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஹாய் காய்ஸ், இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து மேலேருந்து வருது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இந்த த்ரில்லிங் ரைடு தான் இப்போ நாங்கள் போகிறோம். அப்படியே நடந்து வாக்கிங்கில் வாங்க போய் பார்ப்போம். சிறிய கடின சவால் வாங்க போகலாம். சிறிய கடின சவால் மேன் மிஸ்ஸஸ் வைல்ட் ரோட் எடுக்கணும். இந்த மாதிரி தான் எடுக்கணும். அவங்க எல்லாருமே காமிக்கணும். Excuse me. Get in. Going on here? Wow. Can I know? Wait, John and Son YouTube channel. பார்க்கவே சூப்பரா இருக்கு. இடம் பார்க்க எப்படி இருக்கு? ஐயோ ஏறவே முடியல, பயங்கர இருக்கு. மரத்தெல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே கேம்ப் ஃபயர் போகிற இடத்துல இதோ இருக்கு பாருங்க ஒரு வீடு. இங்கே ரிகார்டு
வியூ பாருங்க வியூ பாருங்க. செம்ம வியூ இருக்குது. உங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறேன். செம்மையான வியூ. வியூ வந்து பக்காவா இருக்கு. பக்கா வியூ. நம்ம இதில் ஏறி போயிட்டு இருக்கோம். காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவே. பயங்கர புதர் நிறைந்த பயங்கர ஸ்லோப்பான இடம். ஏறவே முடியல. ஏற முடியல கைஸ். ஏற முடியல. ஸ்லோப்பா இருக்கு பாருங்க. கீழே போகுது மழை. வா எப்பா மேலே எங்கே இருக்குன்னே தெரியல. அருவி மேலே ரொம்ப தூரமாண்ணா? மேலே ரொம்ப தூரமா? அப்படியே போனால் வந்து காட்டும் கூட. அப்படியா? இது வரைக்கும் நம்ம வீடு. ஓ, இது வரைக்கும் உங்கள் வீடு? வீடு வழி கொடுவே இருந்து. சரி சரி. வா, இங்கே ஒரு இடம் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அருவியோட அப்பா வா நைஸ் பிளேஸ். பொறுமையா போயிட்டு இருக்கீங்க. இருங்க இங்க ஒரு கல் இருக்கு. இங்க இதுக்குள்ள போனா இன்னும் காடு மாதிரி இருக்கு. வாங்க போவோம். போலாமா? உள்ள வீடு தான் இருக்குப்பா. ஓ அதை கூட நான் சாப்பிட்றேன். கைஸ், இதுக்குள்ளேயும் போகலான்னு பார்க்குறோம். செம்ம காடு மாதிரி இருக்கு. அப்படியே போவோம். உள்ளே என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். ஏய், குட்டியா ஒரு ஃபால்ஸ் மாதிரி குட்டி ஒன்று இருக்கு. குட்டி இங்க எங்க எப்படி தண்ணி வருதுன்னு தெரியல. அந்த சைடுல இருந்து வருது. இல்லை அந்த தண்ணி தான்டா அங்கேருந்து வருது. இல்லை கைஸ், 2 பாதை போகுது. அந்த சைடு ஒரு பாதை போகுது. ஏய் பெனி, ஏய் ரொம்ப இதுவாக இருக்குடா, வேணாண்டா பெனி. ரொம்ப இதுவாக இருக்கு, வேணாம் போதும். ஏய் உள்ள வீடு இருக்கான்டா, அவர் வீடு தான் இருக்கான். ஏதோ ஒரு அனிமல் பா. சரி வா. நிக்குது பாருங்க கருப்பு கலர்ல. கைஸ், ஏதோ ஒரு அனிமல் நிக்குது கருப்பு கலர்ல. பேர்டுன்னு நினைக்கிறேன். பேர்டு அது? பேர்ட். அழகா குச்சி போகுது. தூக்கி இங்க ஒரு வழி போகுது. இது வழி இல்லை, இது வந்து அங்கே தான் நம்ம ரெசார்ட்டு. இவ்வளோ தூரமாக பரவாயில்ல பண்ணிட்டு வந்தோம். பயங்கர கரடு முரடாக இருக்கு. அவ்வளோலாம் இல்லை, நடக்கலாம். இந்த பூச்சியை பார்த்தோம். இங்கே வந்தீங்களா? பூச்சியை காமிச்சிருந்தாங்க தான். அவ்வளோ தூரம் போகணும். இன்னும் மேலே இல்லை வண்டி வரும் போல இருக்கு, டிராக்டர் போகும் போல இருக்குல்ல. போமே. ஒரு ஆண்டி வந்து சொன்னாங்க மேலே போயிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் வியூ பாயிண்ட்லாம். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே இருந்துருவீங்க. அது என்னங்க இங்கே டீ வாசனை வரும். இது ஒரு ஸ்பெஷல். போ ஆமாடா, டீ எல்லாம் வாசனை செம்மையாக இருக்குது. ஃப்ளவர்
கைஸ் இங்கே டீஎல்எஸ் வாசனை வரும். இது ஒரு கிட்டத்தட்ட ஸ்பெஷல் மாதிரி தான். இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல டீஎல் இருக்குது. அதான் இது அப்படியே ஒரு இது அந்த அவங்களுக்கு ஏன் எப்படி சொல்லிட்டு நல்லா எக்ஸலண்ட் பிளேஸ் ப்ரோ. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடம் வந்து அருமையான இடம். இந்த இடம் எங்கள் ரெசார்ட் பக்கத்துலேயே தான். நீங்கள் இந்த ரெசார்ட் வந்து கண்டிப்பாக என் வீடியோ பார்க்குறவங்க ஒரு நல்ல ட்ரிப்பு வேணும்னா இந்த ஊரை சூஸ் பண்ணலாம். பக்கம் இருக்குது. வில்லேஜ்னா வில்லேஜ் தாங்க. எவ்வளோ பெரிய பாரு பாருங்க. நல்ல ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு. எவ்வளோ பெரிய பாரு. ஏய் பார்த்து. செம்ம பெரிய பாரு. இதான ட்ரெக்கிங்க? ஆமாம், ட்ரெக்கிங் தான். தேனிலாம் இருக்கு. உள்ள போயிட்டே இருக்கு. அடவே பாருங்க. ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கு. பாருங்க. ஐயோ செம்ம காடாக இருக்கு. பயங்கரமான காடு மாதிரி இருக்கு. ஏய் போகலாமா வேணாமாடா? செம்ம காடாக இருக்குடா. உள்ள ஒரு சூப்பர் ஃப்ளவர். வகை வகையா கலர் கலரா. இது வரைக்கும் நம்ம போனதே இல்லை. நான் போயிருக்கேன்டா. எவ்வளோ தூரம் தெரியலையா? வரைக்கும் கிட்ட தான் ஒரு வரைக்கும் போவோம். இங்க இதெல்ல அனிமல்ஸ் வந்திருக்கு. ரோடு வண்டியே வந்திருக்கா? வண்டி வந்திருக்கேன். வண்டி வந்திருக்கு. இது வரும் ஜீப். அனிமல்ஸ் வந்திருக்கு गाइस. எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? ஒரு மரம் இடிஞ்சு விழுந்திருக்கு. ஒரு மரத்தையே பதம் பார்த்துச்சு. யார் ஹனி? வா. வெஸ்ட் தெரிஞ்சு गाइस. எனக்கு அங்க தான் பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். தோ இங்கே தான் ஒரு வெளிச்சமா இருக்குமா? இங்க தான் வியூ பாயிண்ட். வா. பாத்து வாங்க. ஓ பார்த்து. பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும்ல, பயப்படுது. திடீர்னு மனுஷன் வந்தா. வா சரியான காடாக இருக்குது. நாங்கள் ஒரு வழியாக கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் தெரியுது. அங்கே வந்திருக்கோம். இங்கே வெளிச்சமாக இருக்குது. அநேகமாக இதான் வியூ பாயிண்ட். நம்ம ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். மேலே போனால் தான் தெரியும். இன்னும் மேலே போகுது. நம்ம ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். மேலே போனால் தான் தெரியும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பாபா வெயில் ஸ்ட்ரைட் அடிக்குது பாருங்க. நீங்கள் போயிட்டு வாங்க. போய் நிற்கிறீங்களா இங்கே? என்ன நீ சரி போட்டுக்குவாங்க. பதறம் வந்துட்டு எது கேட்டு போயிங்க. ஏய் போ. அவ்வளோதான். இந்த இடம் தான். இங்கே தான். गाइस இதான் வியூ பாயிண்ட். இதான் வியூ பாயிண்டா? எங்கடா வியூ இங்க பாயிண்ட்? வாங்க, இப்படி வாங்க, சைடுக்கா. வியூ தெரியும். வா. சரி. சரி. போகலாம். அவ்வளோதான். வா. இதுக்கு மேலே போக நாங்கள் தயாராக இல்லை. உங்களுக்கு ஒரு வியூ மட்டும் காமிக்கிறேன். பார்க்க கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. இதுக்கு மேலே போனோன்னா பயமாக இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு வியூ தோப்பா. அங்கே போயிட்டு இங்கேருந்து பார்க்கலாம் போல. சரியான வியூ பாயிண்ட். அப்படியே மலை.
வீடியோ எடுக்கிறாருமா திரும்பிமா. பயங்கரமான இடமா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா அருமையான இடம். இடம் பார்க்கவே லுக் லைக் a wow wow wow. இடம் பார்க்கவே லுக் லைக் a wow wow wow. அப்படி இருக்கு. அப்பா பூச்சிலாம் ஏறுது காலில். பூச்சி காலில் ஏறுது. நேற்று இந்த சைஸுக்கு ஒரு கேட்டபில்லர் மாதிரி இவ்வளோ பெருசாக ஒன்று பார்த்தோம். சரி வா போகலாம். சரி வா. ஓகே கைஸ், இதோட சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. இதோட எங்களுடைய இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் vlogs-ஐ வந்து நிறைவு பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் திரும்பி போயிடுறோம். முடியல, ரொம்ப தூரமாக இருக்குது. ஜானசன்ஸுக்கு வர வழியில் யானை சாணிலாம் இருந்தது, அதனால் இதோட நாங்கள் நிறுத்திக்கிறோம். ஜானசன்ஸுக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க. பாய். ஏண்டா ஒரு மலை மேலே ஏறி வரேன்னா இங்கே இல்லாம நான் பாத்ரூம் போவேன். ஒரு கலைக்கு நான் கலைக்கு மாதிரி ஆம்லேட் ஒரு ஆம்லேட் ஒரு கலைக்கு. எடுத்து போடுங்க. முட்டை கிரேவி செம்மையாக இருக்கு. முட்டை கிரேவி சூப்பராக இருக்கு. கொஞ்சம் கலக்கி எடுத்து அதில் கொஞ்சோண்டு சிக்கனை டிப் பண்ணி அப்படியே சாப்பிட்டா காமிச்சிட்டேன் முன்னாடியே காமிச்சு போனால் முருகமலை எல்லாமே அப்படி தான் இருக்கும். மூணாறு எவ்வளோ கிலோமீட்டருங்க? இந்த மூணாறுக்கு அந்த 60 கிலோமீட்டர். இந்த 60 கிலோமீட்டரா? அதான் 60 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் ஆகும். கூடவே ஆகும் 2 மணி நேரம். 2 மணி நேரம். அது இப்படி மேலே போகணுமா கீழே இறங்கி போகணும்? அது மூணாறு போகுது. மூணாறா? மேலே கீழே தான் இருக்கும். இப்படி கீழே இறங்கி போகணும். மேலே நம்ம எங்கேயுமே ஓ, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லையா? மேலே பிடிச்சி சேர்த்து கிரீன் இங்கே தான் பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு வாட்டர் ஃபால் காட்டேஜ்னு ஒன்று இருக்குது. அது பாலத்துக்கிட்டயா? ஆமாம், பாலத்து இதான் ஒரு ஓட்டோ இப்போ தான் வீட் பண்ணி வச்சுக்கிறேன். வியூ பாயிண்ட் தானே போகிறோம் நம்ம? ஆமாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து வியூ பாயிண்ட் போகிறோம். ஜீப் ரைட். ஒரு அட்வென்ச்சர் ஜீப் ரைட் வியூ பாயிண்ட் போய் பார்ப்போம். வியூ பாயிண்ட்டில் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக மேலே ஏறி போய் பாருங்க, ஃபுல்லாமே தேன் ஃபுல்லாமே இருக்குது. அப்படியா? காரவழி அடி உள்ள போய் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாமே தேன்.
ஓ இங்கே வந்து ஹனி வியூ ஹனி ஃபார்ம் இருக்குது. உள்ளே போயிட்டு நம்ம ஹனி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஹனி எப்படி இதுக்கப்புறம் மழையே இல்லையே, அவ்வளோதான். போகணுண்டா அதில். ஹனி யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்க. அதான் நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கூடு இருக்குல்லப்பா, அதில் போயிட்டு சரி ஓகே. ஷூ போட்டு வந்துருக்கோமோ? ஷூ போட மாட்டோம். இங்கே ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செப்பல் போட்டு வந்துலாம் வந்துட்டோம். இங்கே தேன் இருக்கிற மாதிரியே தெரியல. இருக்கா கிரிக்கெட் ஆகிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட்டோமா? சாப்பிட்டு முடிச்சோடனே நேரத்து இந்த ஹனி பாயிண்டில் விட்டாப்புல அது ஒரு பேர் ஹனி செம்ம ஹைட்டில். அப்பா ஜூம் அப்போ ஃபுல்லாக ஹனி. ஓ அவ்வளோதான்ப்பா. இப்படி போனால் எங்கே அவ்வளோதான். பேர் கிரில்ஸ், எங்கள் அப்பா பேர் கிரில்ஸ் ஆகிட்டாரு. செம்ம லொக்கேஷன் ஆகுது. பார்த்து வாங்க. அடர்ந்த காடு உள்ளே போகிறோம். இந்த மாதிரி காட்டுள்ள போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பேக்கி போட்டுனே மலை ஏற ஒரே ஆள் நம்மளாக தான் இருக்கும். ஒரு வழியா நம்ம வந்து வழியை கண்டுபிடிக்கணும். பயப்பா முடியல. தண்ணி வருதுப்பா, தண்ணி. அது மழை ஏற கஷ்டமாக அது. அப்பா ஏற முடியல. இந்த வியூவை பாருங்க. இந்த வியூ தான் ஹனி. பாரு ஹனி. இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். கொஞ்சம் தூரம் போகலாமா? முடியலப்பா, பார்த்து வாங்க. அங்கே போய் ஃபுல்லா வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹனி வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ தண்ணி சொல்லிகிட்டு இருக்கு. தார்பாய் போட்டு தண்ணி பயங்கரமாக இருக்குது. நம்ம அது என்னன்னு பார்த்துருவோம். வாங்க. அப்பா
என்னத்துக்கு இங்கே தண்ணி சேகரிக்கிறாங்கன்னு தெரியல. தண்ணி மேலே சுற்றி மழை இது உள்ளேருந்து வருது, பாறை உள்ளேருந்து. பாறையிலேருந்து தண்ணி சுற்றுது. அதில் இருக்க அந்த ஹனிலாம் வந்து இதெல்லாம் உந்து கிடையாது. ஸ்வீட்டாக இருக்கணும். அதே அப்புறம் ஸ்வீட்டாக இருக்கும். தண்ணியில் இதே பார்த்து கிட்ட போகாது. அதுக்கு எது பாய்ப்பு இது போட்டு வச்சுக்காங்கன்னு தெரியல. தண்ணியை கீழே பள்ளமாக இருக்குமான்னு தெரியல. அவ்வளோ பெருசாக இருக்கு. ஆமாம் அதான் இதான் பாருங்க சைடில். அதான் பயங்கர பெரிய பெரிய ஓகே. கீழே போயிட்டு கீழே இப்போ திருப்பி கீழே போக போகிறோம். அவள் தான், இதுக்கப்புறம் போகிறது ஒன்றும் இல்லை. இந்த வியூ பார்த்தாச்சு. அடுத்தது என்ன வியூன்றதை பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஷூட்டிங் பாயிண்ட் வந்திருக்கோம். ஷூட்டிங் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வியூ பாயிண்ட். நம்ம இது வியூ பாயிண்ட் தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வியூ பாயிண்ட் கீழே ஏதோ விற்கிது. விற்கலப்பா, ரெடி ஃபோட்டோ ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க. ஃபோட்டோ பிரிண்ட் ஜெராக்ஸ் அது. வந்து ஒரு போட்டோ. நீ தள்ளுற நான் கெட்டா தரும். வெயிலுக்கு கூட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு வியூ பாயிண்ட் நாங்கள் போய் நிற்கிறேன்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மூணாரில் டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே நான்வெஜ்லாம் இருக்குது. சும்மா பார்த்து நம்ம பிடிச்சது, நம்ம டயட்டில் இருக்கிறதுனால ரைட்டான சாப்பிடுறது. இதில் மூணாரில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு டிஃபன் சாப்பிட்லாம் வந்துருக்கோம். இங்கே பார்த்தா காலையிலே நான்வெஜ் பயங்கரமாக இருக்குது. சிக்கனு பீஃப் எல்லாமே இருக்குது. சாப்பிட்லாம் முடிவு பண்ணிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆப்பம் வச்சு சிக்கன் கிரேவி. லெக் பீஸ் காலையிலே லெக் பீஸ். அவளுக்கு அந்த சட்டி நல்லா இருக்கு. இந்த ஹோட்டலோட டிஸ்கிரிப்ஷன் ப்ரோக்ராம் மூணார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கு. இப்போ நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே பிளாக் டீ ஸ்பெஷல். அதனால் பிளாக் டீ
அவனுக்கு பின்னாடி கேமராமேன் புட்டுக்காயா சீரியஸ் புட்டுக்கு பேண்ட் இருப்பீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இது மாதிரி நிறைய வீடியோ எங்களால் போட முடியும் பாய் நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டைம் லாப்ஸ் எடுடா. இது என்ன எப்படி ஆமா வியூ பா. கரெக்டான ரூட்டில் வந்துருக்கோம்